அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலய வளாகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தர்மபால உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தின தேசிய நிகழ்வு இதன் பின்னர் ஆரம்பமாகியது. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலாநிதி தபர அமிலத்தேரர் இதன் போது விசேட உரையை நிகழ்த்தினர். தர்மபால அன்று எதிர்பார்த்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இன்றும் அத்தியாவசிய தேவை உள்ளது என நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த தர்மபால கூறியது போன்று இன்று பெரும்பாலானவர்கள் இது எமது நாட்டு உற்பத்தி என மாத்திரமே கூறுகின்றனர். இது அல்ல எமக்கு தேவை. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த இதைவிட சிறந்த பொருள் காணப்படுமாயின் அதனை கேட்கின்றனர். எமது மரபுரிமைகளுடன் தேசியத்துவத்துடன் எமது அடையாளத்துடன் நாம் சுயாதீனமாக வளர்ச்சி அடைந்தால் மாத்திரமே நாடும் இனமும் அபிவிருத்தி அடையும். இன்று சமூகத்தில் காணப்படுவது போன்ற பல்வேறு குற்றச்செயல்கள் அன்றும் காணப்பட்டுள்ளமை அவரது கூற்றுக்களில் இருந்து வெளிப்படுகிறது. பொறாமை மற்றும் ஒழுக்கமற்ற சிங்கள மக்கள் இருக்கும் திசையில் தலை வைத்தும் படுக்க மாட்டேன் என அவர் இந்தியாவுக்கு சென்று இறுதியாக கூறியிருந்தார். நாட்டில் கடந்த கால வரலாற்றில் அனகாரிக தர்மபால போன்று சமூக சீரழிவுகளுக்கு எதிராக போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர் வேறு இல்லை. சமூகத்திற்கு புத்தரின் சிந்தனைகளை போதித்து அதனூடாக போதைப் பொருள் அற்ற சமூகத்தை கட்டியெழுப்புவது நம் அனைவரினது ஒட்டுமொத்த பொறுப்பாகும். இதனை தேசிய பொறுப்பாக கருதி செயற்படுவோம். ඔබ අප සියලු දෙනාම අපේ සාමූහික වගකීමක් කොට මුළු මහත් ජාතියේ වගකීමක් කොට සලකමින් අපි කටයුතු කරමුයි කියන ඉල්ලීම කරමින් සියලු දෙනාටම තෙරුවන් සරණ පතමින් සමුගන්නවා. ස්තුතියි.